வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கியா சீரியலில் நம்ம இலக்கியாவுக்கு டிரைவிங் கற்றுத்தரேன்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் இலக்கியாவும் வெளியில் போயிட்டு டிரைவிங் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க நம்ம கௌதம் இலக்கியாவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எஸ்எஸ்கேவோட ஆள் ரவுடி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் டிரைவிங் கற்றுனுக்கிறத பார்த்துட்டு எஸ்எஸ்கேக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இலக்கியாவும் கௌதமும் கார் ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கான் இந்த கௌதம் இலக்கியாவுக்கு. இலக்கியாவை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லவும் இந்த எஸ்எஸ்கே இந்த இலக்கியாவை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளாதடா, இந்த கௌதமை போட்டு தள்ளுடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கௌதமும் இலக்கியாவும் நல்லாவே ரொமான்சிங்காகவே கார் ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கௌதமும் இலக்கியாவும் 2 பேரும் சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இளநீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு நம்ம கௌதம் வந்து இளநீ வாங்குறதுக்கு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கௌதம் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க போகிறேன், எனக்கு கொடுத்த அடிக்கு எல்லாமே உனக்கு கௌதமோட உயிர் போகிறது தான் கிஃப்டாக இருக்குன்னு சொல்லவும் உடனே நம்ம இலக்கியா இறங்கி கார்லேருந்து வேகமாக போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம கௌதம குத்துறதுக்கு வராங்களா, உடனே தடுத்துட்டு இங்கே பாரு என்ன மீறி என் புருஷனை உங்களால் கொண்டுட முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் ஃபைட் பண்ணி நம்ம கௌதமையும் மீட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டதுக்கு காயத்துக்கு மருந்து போட்டுட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அங்கே போயிட்டு நம்ம ஜானமாக ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்னடா கௌதம் என்ன ஆச்சு, இப்படி அடிபட்டிருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லவும் இந்த பைரவி இதுக்கெல்லாம் காரணம் இந்த இலக்கியா தான், அவளுக்கு கார் கற்றுத்தரேன்னு ஓட்டுறதுக்கு கற்றுத்தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அடி பண்ண வச்சிட்டலாம், இவளுக்கு இதுதான் வேலை, இவளால் தானே உனக்கு கஷ்டமே அடிப்பட்டது காரணமே இவ்வளோதான், எதனா தெரிஞ்சுட்டு பேசுங்கம்மா, என்ன தெரிஞ்சிச்சுன்னு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி எஸ்எஸ்கே பண்ண வேலை தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எதனாலடா அவனை வந்து எதுக்கு கொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இலக்கியாவை வச்சு ஏதாச்சும் தப்பாக பேசி அந்த பெஸ்ட் அவார்டு பிஸ்னஸ் மேன் இது வந்து எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தான் எஸ்எஸ்கே. அதை போயிட்டு நான் வந்து எல்லா கரெக்டாக பேசி அதை வந்து அவனுக்கு போகிற மாதிரி இருக்கிறத நான் தடுத்துட்டேன். அதனால தான் இந்த எஸ்எஸ்கே என்ன கொள்றதுக்கு ஆள் செட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்கான். அவனை சும்மாவே விட மாட்டேன், இதுக்கப்புறம் இன்னவே கொள்றதுக்கு ஆள் செட் பண்ணிட்டானா அவனை நான் விட்டுடுவேனா கண்டிப்பாக விட போகிறதில்ல, அவனை எந்த வழிக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் நினைக்கிறாங்க. இந்த பைரவி என் பிள்ளையே கொல்றதுக்காக நினச்சிட்டானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி வந்துட்டு ரூமில் எஸ்எஸ்கேக்கு ஃபோன் பண்ணி இங்கே பாரு எஸ்எஸ்கே, என் மகனை கொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, இந்த இலக்கியாவை எப்படியாச்சும் கொல்லணும், இலக்கியாவை தான் எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். அப்படின்ற சமயத்தில் தான் நம்ம கௌதம் கரெக்டாக வந்து நிற்கிறாரு. நம்ம இந்த பைரவியா பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க பேசிட்டு இருந்த ஃபோனை பிடுங்கி நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா சாமியை யாருக்கிட்ட பேசியிருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பைரவியை என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.